டைமண்ட் கடத்துற பிளான். அதெல்லாம் வந்துட்டு ஃப்ளைட் ஹைஜாக் பிளானுக்கு அவங்க வந்துட்டு ஒன்று ரெடி பண்ணுறாங்க. என்னன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இவங்க வந்துட்டு உண்மையான தலைவரை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு மயக்க மருந்து கொடுத்து அவர்கிட்ட வந்துட்டு தூங்க வச்சுறாங்க. இங்கே உள்ள கன்ஸ் அலவுட் இல்லைன்னு சொல்லிட்டு போலியான கிளேக்கான சுடுதண்ணி எல்லாம் இவங்க ரெடி பண்ணி கொடுத்துறாங்க. அப்புறம் முதல்ல அடி வாங்கினது இவங்களோட டீம் மெம்பர் தான். அடியும் வாங்குறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கன்ஸ்ல இருந்து புல்லட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு டூப்ளிகேட்டான புல்லட்ஸையும் உள்ள வச்சிடுறாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும்போது வந்துட்டு இதுக்கிடையிலேயே ஒரிஜினல் டைமண்டை இவங்க கைப்பற்றிடுறாங்க. அண்ட் மோரோவர் வந்துட்டு பாம்ஸ்ன்னு சொல்லி வச்சது அவங்க சாக்லேட்டு. ஸோ அந்த சாக்லேட் மூலமா உள்ளுக்குள்ள இருந்த டைமண்டை வெளியே வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு எடுத்துட்டு போயிடுறாரு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இவங்க பர்ஃபெக்டாக ப்ரீ பிளான் பண்ணது. இதுக்கு இடையில அவங்க என்ன சொன்னாங்கன்னா எல்லா வாட்டி ஹீரோவா அடின்னு அடிங்க, அவன் அடி வாங்கணும் அவ்வளோதான் அப்படின்றத அவங்களோட டார்கெட்டாக இருந்துச்சு. ஏன்னா அவங்கள தானே பழி வாங்கணும். ஸோ இதுக்கப்புறம் இந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் ஒன்று இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லி தெரியுது. ஹீரோயின் மேலே சின்னதாக ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா ஜூஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணது அவங்க தானே. அதுக்கிடையிலே இவங்க மினிஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி மினிஸ்டரை வந்து மிரட்டிடுறாங்க. சார் அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி அவங்க வந்துட்டு ஹீரோவும் மினிஸ்டரும் பேசினா அந்த ப்ரூஃபை ஃபோட்டோ எடுத்து அவருக்கே அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ அதனால ஹீரோவும் மாட்டிக்கிறாரு மினிஸ்டர் கிட்ட. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்துட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து அவங்க அனுப்பிச்சோடனே வந்துட்டு மினிஸ்டர் வந்துட்டு சொல்லிடுறாரு அவங்கள உடனே விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சீன். ஸோ மொத்தம் ஹீரோயின் எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோவை வந்துட்டு அந்த மினிஸ்டர் ஆளுங்க எல்லாரும் பிடிச்சிட்டு போய் அடின்னு அடிச்சு வெளுக்குறாங்க. அப்போ அவர் வந்து சொல்றான் என்னையே அடிக்கிறீங்க, என் டைமண்ட் இல்லைன்னு சொன்னா நீ தான் ப்ரூஃப் காமிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவர் மாட்டிக்கிட்டாருன்ற ப்ரூஃபை வந்துட்டு காமிச்சிடுறாரு. ஸோ அப்பதான் ஹீரோக்கு தெரியுது ஓகே இது எல்லாத்தையும் அந்த பொண்ணு தான் பண்ணியிருக்கா, ஹீரோயின் தான் பண்ணியிருக்கா அப்படின்றது அவருக்கு தெரிய வருது. ஸோ அங்கே ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க ஜாலியாக அவங்க வந்துட்டு ஒரு ஃப்ளைட்டில் வந்துட்டு ஒரு லக்ஸரி ஃப்ளைட்டில் அவங்க போய்கிட்டு இருக்காங்க. ஸோ கர்மா இஸ் எ பூமரேங்.